ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து சண்டே லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் தான் எடுத்திருந்தோம். சரி ஃபிஷ் குழம்பும் அண்ட் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவும் பண்ணுற மாதிரி தான் வந்து சிம்பிளாக வந்து மீன் குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு வந்து அந்த மீன் குழம்பு தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுட்டேன். அப்புறமா வந்து கடாய் வச்சு கடுகு, பூண்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா வந்து எப்படி வச்சாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து சிம்பிளாக வச்சுருந்தாலும் வந்து அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து காரம், உப்பு, புளிப்பு அதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டோம்னா வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் கொடுக்கும். மற்றபடி அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா அது பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாலும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா வந்து பூண்டு, அப்புறம் வந்து வெந்தயம், வெங்காயம் அது வந்து வதக்கிறதுக்கு ரொம்பவே மேண்டட்டரி. அது ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மீன் பார்த்திங்கன்னா வந்து 2 வகையான மீன் வந்து வாங்கியிருந்தோம். ஒன்று பார்த்திங்கன்னா வந்து முசல் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் வகை அது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து கானாங்கத்தா மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கரெக்டாக அந்த நேம் கரெக்டாக வந்து சொல்கிறேனான்னு தெரியல. இதுதான் வந்து கடையில் வந்து சொல்லி விற்றுருந்தாங்க. தப்பாக சொல்லியிருந்தா வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கானாங்கத்தா மீன் பார்த்திங்கன்னா வந்து கடையில் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும்போதே 2ஆ வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி அதில் பாதி குழம்பு பாதி ஃப்ரைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த குழம்புக்கு போடுறது வந்து கொஞ்சமாக வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள், உப்பு, அப்புறமா வந்து லைட்டாக வந்து லெமன், தண்ணிலாம் போட்டு நல்லா வந்து அதை மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மிளகாத்தூள், உப்புலாம் வந்து ஊறி குழம்புல போட்டால் அது ஒரு டேஸ்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனியாக வந்து நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டேன். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா வந்து இதை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வறுவலுக்கு பார்த்திங்கன்னா வந்து தனியாக மீன் எடுத்து வச்சு அதையும் வந்து நல்லா வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெடி பண்ண மசாலா மிக்ஸில் ஒரு மீனாக போட்டு நல்லா வந்து டிப் பண்ணி நல்லா மசாலாலாம் வந்து நல்லா ஃபுல்லாக தடவிட்டு 1 பை 1ஆக எடுத்து அப்படியே வந்து பிளேட்டில் வந்து அடக்கி வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஃபுல்லாக மேரினேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுட்டேன். ஸோ தட் வந்து அது நல்லா செட் ஆகி அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து கிறிஸ்ப் அண்ட் சாஃப்டாக வரும் ஃபிஷ்ஷு.
வெங்காயம் வந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா குழம்புக்கு வந்து தக்காளி இந்த மாரி வந்து ஆஃபாக கட் பண்ணிட்டு, நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம கட் பண்ணியும் வந்து வதக்கி வந்து குழம்புல சேர்க்கலாம். இல்லன்னா இந்த மாரி அரைச்சும் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம இஷ்டம் தான். எப்படி வேணா வந்து நமக்கு ஏத்தா மாதிரி இத பண்ணிக்கலாம். ஆனா டேஸ்ட் 2ம் வந்து ஒரே டேஸ்ட் தான் வரும். இதில பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். நம்ம காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கணும் இதில. பச்சை மிளகா, புளி அதெல்லாம் வந்து தான் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப வந்து மெயினான இன்கிரீடியன்ட். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர்ல வந்து பண்றேனான்னு தெரியல. நான் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலி. இதுவும் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புக்கு அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டோட வந்து எடுத்து அந்த புளி கரைச்சு அதில ஊத்தணும். நெறைய புளி கரைச்சு ஊத்திட்டோம்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். நான் அந்த மிஸ்டேக் வந்து நெறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா அந்த புளி அளவு வந்து கரெக்ட்டா எடுத்து ஊத்துனேன்னு நெனைக்கிறேன். புளியோட ஸ்மெல்லு அப்புறம் வந்து அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ வரல. மீன் குழம்புக்கு ஏத்த மாரி ஆப்ட்டா இருந்துச்சு. அந்த காரமும் வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு.
டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, வாங்குற மீன் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். பழைய மீன்லாம் வந்து வாங்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வாங்கி, அது வந்து குழம்பு பண்ணி ஃப்ரை பண்ணும்போது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டா இருக்கட்டும். அப்புறம் வந்து 2 டேஸ், 3 டேஸ் வச்சா கூட வந்து ரொம்பவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா டேஸ்ட்டா இருக்கும் அந்த குழம்பு. அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த பழைய மீன் வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். தொட்டு பார்த்து வாங்கும்போது தெரியும். அப்புறம் வந்து அத ஸ்மெல் பண்ணும்போது, அப்புறம் அதோட டெக்ஸ்சர்லாம் பார்த்தாலே தெரியும். அது பழைய மீனுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி வாங்குங்க. ஆ இந்த மாரி ஃப்ரெஷ் மீன் வாங்குனா வந்து ரொம்பவே குழம்பு வந்து டேஸ்ட்டா வரும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து மேரினேட் பண்ணி வச்ச மீனை வந்து நல்லா குழம்புல வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து அது நல்லா வேகிற அளவுக்கு, அப்புறம் வந்து குழம்பும் வந்து அது கூட சேர்ந்து நல்லா கொதிச்சு, நல்லா சுண்டி வர அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான் குழம்பு. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா, தவா வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி நமக்கு தெரியும்னா, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்து வரும். ஸோ, அப்போ பார்த்திங்கன்னா வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து கொத்தமல்லிலாம் தூவி நம்ம வந்து மீன் குழம்ப வந்து இறக்கிக்கலாம் அவ்வளோதான். ஸோ, இன்னொரு ஒரு சூப்பரான விலாகில பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.